வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஷாப்பிங் போயிருந்தப்போ ஒரு பெயிண்டிங் கிட் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து சின்ன பசங்களுக்கான டைமண்ட் பெயிண்டிங் கிட். இப்போ இந்த கவரை சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஷீட் ஒன்று இருக்குது. அதையும் பிரிச்சுட்டு நம்ம உள்ளக்க இருக்கிறத நம்ம வெளியில் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ட்ரே ஒன்று இருக்குது. கூடவே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வேக்ஸ் இருக்குது. இது வந்து டைமண்ட் பெயிண்டிங்க்கு ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து மவுண்டிங் டேப் மாதிரி இருக்கும். டபுள் சைடு டேப், நேனோ டேப்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளூ கலரில் ஒரு குட்டி ட்ரே இருக்குல்ல, இது வந்து பிளாஸ்டிக் ட்ரே தான், வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்தது. இப்போ நான் எடுக்கிறது டைமண்ட் பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸ். இது எல்லாமே குட்டி குட்டி கவரில் தனித்தனி பாக்கெட்டில் இருந்தது. இது எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிற மாதிரி வச்சு ஒரு செல்லோ டேப் போட்டிருந்தாங்க. அந்த செல்லோ டேப்பை பிரித்ததுக்கப்புறம் நான் இப்போ இதை எடுத்து காமிக்கிறேன். இதில் ரெட் கலர், எல்லோ கலர், பிங்க், ப்ளூ, பர்பிள், ஒயிட் இந்த மாதிரியான கலர்களில் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரியான ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. இந்த ஒவ்வொரு கவர்லையும் ஒவ்வொரு நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு ஜிப்லாக் கவர்லையோ அல்லது ஏதாவது குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ்லையோ போட்டு வைக்கும்போது மறக்காமல் ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறத அந்த கண்டெய்னர்லையோ அல்லது ஜிப்லாக் பேக்லையோ நீங்கள் வந்து பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஆர்ட் பண்ணும்போது கரெக்டான ஒரு டைமண்ட் எடுத்து அந்த கொடுத்துருக்குற நம்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு ஈசல் கொடுத்துருக்காங்க. நம்ம கேன்வாஸ் போர்டெலாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்டாண்ட், அந்த மாதிரி தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து வுட்டில் கிடையாது, பிளாஸ்டிக்கில். அதுக்கப்புறம் இது வந்து இந்த டைமண்ட் பெயிண்டிங்குரிய டூல். இதில் வந்து நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பின்னில் வந்து நம்ம இந்த வேக்ஸை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்து நம்ம ஸ்டிக் பண்ணணும். ரொம்ப ஈஸியானது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பெயிண்டிங்காக 2 இமேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ்க்கு மேலே டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கவர் இருக்கும். அந்த கவரை பிரிச்சுட்டு குட்டி குட்டியாக சர்க்கிள் ஷேப்பில் அவங்க ஒவ்வொரு நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அதை டச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்டிக் ஆகும். அதுலேயே கம் இருக்கும். நம்ம இந்த ஸ்டோன்ஸை எடுத்து என்ன நம்பர் அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி எடுத்து நம்ம ஸ்டிக் பண்ணுறதா நம்ம வேலை. இப்போ நான் வந்து 002 அப்படிங்கிற நம்பர் போட்டிருக்கிற ப்ளூ கலர் டைமண்ட்ஸை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த குட்டி ட்ரேயில் இந்த டைமண்ட்ஸை கொட்டினதுக்கப்புறம் லைட்டாக இதை ஷேக் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு ஏற்கனவே வேக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு மேலே இருக்கிற டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை பிரித்ததுக்கப்புறம் இந்த நீடில் யூஸ் பண்ணி அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த நீடிலுக்குள்ளக்க வேக்ஸ் இருக்கும். இப்போ இந்த நீடில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டைமண்டை லைட்டாக டச் பண்ணாலே நம்மளுக்கு அந்த டைமண்ட் வந்து கரெக்டாக ஸ்டிக் ஆகும். அதை எடுத்து 002 அப்படின்னு நம்பர் போட்டிருக்கிற இந்த ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரியான ஸ்டோன்ஸ் எடுத்து கரெக்டாக அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்ட்டை கம்ப்ளீட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அது செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையோட இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும். ஒரு கேம் விளையாடும்போது அந்த கேம் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே நம்மளால் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணி விளையாட முடியும். அதே மாதிரி தான் இதுவும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏனோ தானோன்னு இதில் ஒரு நம்பர் போட்டிருக்கோம், நம்ம இஷ்டத்துக்கு ஒரு நம்பரில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எடுத்து நம்ம ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த ஆர்ட் பண்ணும்போது இதுக்கு மேலே இருக்கிற டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை மொத்தமாக பிரிச்சிடக்கூடாது. அப்படி பிரிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மற்ற இடங்களில் வந்து கை வச்சு தொடும்போது அந்த இடங்களில் வந்து இந்த நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம கையில் அந்த கம் ஒட்டும். நம்ம ஸ்டோன்ஸ் எடுத்து ஸ்டிக் பண்ணும்போது அது சரியாக ஒட்டாது. அதனால எந்த இடத்துல நீங்கள் ஒட்ட போகிறீங்களோ அந்த இடத்துல மட்டும் பிரித்து விட்டுட்டு நீங்கள் இதை ஒட்டிட்டு இந்த ஆர்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்கள் மேலே இருக்கிற டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை மொத்தமாக பிரித்து விட்டுடலாம். இப்போ ப்ளூ கலர் ஸ்டோனுக்குரிய நம்பரில் எல்லாத்துலேயுமே ப்ளூ கலர் ஸ்டோன் ஒட்டியாச்சு. இப்போ இந்த டாலுடைய ஸ்கர்ட்டில் பிளாக் கலரில் கலர் பண்ணியிருக்காங்களா, அதில் வந்துட்டு குட்டி குட்டியாக 4ன்னு நம்பர் போட்டு ஒரு சர்க்கிள் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து பிங்க் கலரில் இருக்கிற இந்த ஸ்டோனில் அதே நம்பர் இருந்ததுனால இந்த கவரை பிரிச்சுட்டு பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் எடுத்து அந்த ட்ரேயில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வேக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன்ஸ் எடுத்து அந்த ஸ்கர்ட் இருக்கிற இடத்துல ஃபுல்லாகவே நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து சில இடங்கள் வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துலலாம் வேறு நம்பர் இருந்தது. அதில் வந்து என்ன கலர் ஸ்டோன் ஒட்டுறதுங்கிறத அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கரெக்டாக என்ன நம்பரோ அந்த நம்பருக்குரியதை மட்டும் நம்ம ஒட்டினா போதும். இப்போ வந்து இந்த பிங்க் கலரில் உள்ள ஸ்டோன்ஸ் வந்து மிச்சம் இருக்குது. நம்மளுக்கு வந்து இன்னொரு இமேஜ் வேறு இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்ம ஒட்டணும். இதை வந்து தனியாக இன்னொரு கவரில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ப்ளூ கலரையும் பிங்க் கலரையும் எப்படி ஸ்டிக் பண்ணமோ அதே மெத்தடில் மீதி இருக்கிற கலர்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்படி நீங்கள் ஸ்டிக் பண்ணும்போது இந்த வேக்ஸ் வந்து இதில் காலி ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டோன்ஸை எடுக்கும்போது கரெக்டாக எடுக்க வராது. அப்போது வந்து நம்ம மறுபடியும் அந்த வேக்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி இந்த நீடில் யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த வேக்ஸை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஸ்டோன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸ்டோன்ஸை ஒட்டும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து ஒட்டணும். இது கிட்ஸ்க்கானது தானே, அதனால வந்து எங்கள் பாப்பாவும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது. இதே மாதிரியே இன்னொரு இமேஜ் இருந்ததில்ல, அதுலேயும் நான் வந்து இந்த ஆர்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடியே டைமண்ட் பெயிண்டிங் கிட் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து இது பிடிச்சிருந்தது, டச் பண்ணி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ இது கூடவே ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருந்தாங்களா, அதை எடுத்து வச்சுட்டு இந்த ஆர்ட்டை நான் அதுக்கு மேலே வச்சுருக்கேன். இதை ஸ்டடி டேபிள்லையோ அல்லது உங்களோட பெட்ரூம்லேயோ வால் டெக்கர் மாதிரி கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட்மேட் டிராயிங் நோட்டோ இல்லைனா ஜேர்னல் ஆர்ட்க்குரிய டைரியோ நீங்கள் வீட்டிலேயே செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஃப்ரண்ட் பேஜுக்காக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே இன்னொரு நல்ல கிராஃப்டோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.